கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு ஒருத்தர் சொல்லிடுறாங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனோடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு இருக்குது, ஒரு இடத்துல கோயில் ஒன்று, ஒரு இடத்துல வந்து ஆலயம். ரெண்டும் வேறு வேறு. ஒரு சிலை இல்லாமல் ஒரு தெய்வம் இல்லாமல் கோயில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கோன்னா தலைவன், பெரியவன், விசேஷமானவன், கோன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கோன் உயர அப்படின்லாம். அப்போ தலைவன் இருக்கிற இடத்துக்கு பேர் கோயில், தலைவன் உலாவற இடத்துக்கு பேர் ஆலயம். தலைவன் இருக்கிற இடத்துக்கு ஒரு விசேஷமான ஒன்று ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த இருக்கிற இடத்துக்கு பேர் கோயில். விசேஷமான ஒன்று சுற்றி வந்ததுன்னா அந்த இடத்துக்கு பேர் ஆலயம். லயத்து இருக்கிறதுனால குதிரை லயம் அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. குதிரை ஒரு இடத்துல நிற்காது, போவோம். பெரும்பகுதி குதிரைங்க வந்து உட்கார கூட உட்காராது, நின்றுனே தான் ரெஸ்ட் எடுக்கும். அதோட ஓய்வு எடுக்கிற பண்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நிற்கும். அதனால் அது லயம். ஆன்மா அல்லது மனம் உள்ள வந்து இந்த உடம்பு முழுசுமே லயிச்சிருக்குது. அதனால் இது ஆலயம், உடல் முழுசுமா. ஆனால் சில இடத்துல மட்டும்தான் மையம் கொண்டு இருக்குது, அந்த இடத்துக்கு பேர் கோயில். அப்போ கோயிலுக்கும் ஆலயத்துக்கும் ஒன்று தான். உலகத்தில் உட்கார்றது ரெஸ்ட்டும் எடுக்கலாம் தானே. ஹாலில் நான் நடக்கலாம், ஹாலில் உட்காந்துக்கலாம். பெட்ரூமில் நான் நடக்கலாம், பெட்ரூமில் உட்காந்துக்கலாம். ஸோ ஓய்வெடுத்து ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அந்த இடம் கோயில், சுற்றினீங்கன்னா ஆலயம். நீங்கள் ஒரு நடமாடும் ஆலயம் இல்லை நடமாடுகின்ற கோயில். ஒரு மனித உடல் ரொம்ப விசேஷமானது. அந்த உடலுக்கு இன்னொரு பேர் தான் யோகக்குடில். நான் யோகக்குடில் நீ எங்கே வச்சுருக்கிறேன் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் இல்லை ஒரு சிட்டியில் ஒரு கட்டப்பட்ட ஒரு இடம் இல்லை யோகக்குடில்ன்றது. யோகக்குடில்னால் நீங்கள் தான், உங்கள் உடம்பு தான். யோகம் அடைகிறதுக்கான ஒரு வீடு இது. கோயில்னு அவங்க அந்த காலத்தில் சொன்னாங்க. இறைவன் உலாவரான்றதுனால ஆலயம்னு சொன்னாங்க. என்னோட புரிதலிருந்து யோகக்குடில்னு பேர் வச்சுக்கிறேன். ஸோ யோகக்குடில்னு ஒரு கம்பெனி மாதிரியும் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதாவது ட்ரஸ்ட் ஆரம்பிச்சுக்கிறேன். முதல்ல கம்பெனி ஆரம்பிச்சு எடுத்துகிட்டு ட்ரஸ்ட் போட்டேன். ஸோ யோகக்குடில்னாலும் கோயில்னாலும் ஆலயம்னாலும் உடம்பு தான். ஆனால் உடம்பில் நீங்கள் விழித்து கொண்டு இருக்கும்போது உங்கள் உடம்புக்கு பேர் ஆலயம். நீங்கள் விழித்து நிற்கிறீங்க, தூங்குறீங்க, அப்போது அந்த உடம்புக்கு பேர் கோயில். அப்போது ரெண்டுக்குமே சேர்ந்த மாதிரி யோகக்குடில் நான் வச்சுக்கிறேன். விருப்பம்னா ஒன்றும் இல்லை, பேரில் என்ன இல்லை. பட் உங்கள் உடல் ஒரு விசேஷம். அதுக்குள்ளே நீங்கன்னு ஒன்று உள்ளே உட்காந்துக்கிறீங்க. கடவுளும் உங்கள் உடம்புக்குள்ளே தான் இருக்குது. ஸோ கடவுள் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது. அதனால தான் அது பேர் கடவுள். கடத்துக்குள்ளே இருக்கிறதுனால அதை உணர்றதுக்கான ஒரு பயிற்சி தான் யோக சாதனை. அதை அடைய முடியுன்ற ஒரு குடில் தான் யோக குடில். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.